ஐயா சுமந்திரன் அவர்கள் திடீரென்று பின்வாங்கிய ஒரு நிகழ்வும், ஊடகவியலாளர்கள் எடுத்து வைச்ச அதிரடி தாக்குதல் அவரை பின்வாங்க வைத்தது என்கின்ற ஒரு செய்தியும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி ஐயா சுமந்திரன் அவர்களுக்கு எதிராக ஊடகவியலாளர் எடுத்து வைத்த கருத்து என்ன, எதற்காக அவர் பின்வாங்கக்கூடிய களத்தை எடுத்தார், எந்த விஷயத்தில் அவர் போய் ஈடுபட்டார், எதனால் அவர் பின்வாங்கக்கான களத்தை எடுத்தார், இதைத்தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். எனவே எங்களுடைய நீங்கள் அந்த இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலிக்கு நீங்கள் ஆதரவை கொடுத்துட்ருக்கீங்க. பட் இன்னும் கொடுத்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கின்றேன். எப்பொழுதுமே மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா திடீரென்று மனிதனுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். நம்ம நினைத்திருக்கக்கூடிய ஒன்று ஆனால் நடந்திருக்கக்கூடிய வேறொன்றாக இருக்கும். அப்படித்தான் யாழ் பகுதியில் இருக்கக்கூடிய திலீபன் தலாயினி என்கின்ற அந்த பெண்மணி, அவங்க விரிவுரையாளராக இருக்கிறாங்க. அவங்க திடீர்னு பார்த்தா மரணத்தை தழுவுகிறாங்க. அந்த மரணத்தை ஆய்வு செய்கின்ற காவல்துறை ஒரு விடயத்தை கண்டுபிடிக்கிறது. அவங்களுடைய மரணம் இயற்கையான மரணம் அல்ல, அந்த மரணம் அவங்க திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. எனவே இதை குறித்த விசாரணைகள் முடுக்கிவிடப்படுகிறது. அந்த விசாரணைகள் முடுக்கிவிடப்படுகின்ற பொழுது யாரால் இந்த கொலை நடக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் வடக்கு கிழக்கு பகுதியிலே, அதாவது போதை வஸ்துகளுடைய நடமாட்டத்தை ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய களமும், அதுபோல வாழ் வைத்து ஆட்களை கடத்துவது, தாக்குவது போன்ற பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கின்றன. எனவே காவல்துறை போன்றவர்கள் இந்த விடயங்களிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கும், அந்த போதை வஸ்துகளில் சிக்கிக்கொண்டு மக்களை மிரட்டக்கூடியவர்களை சிறையில் அடைப்பதற்கான களங்களை எடுத்துக்கிட்டு அவங்க அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கிட்டு இருக்க செய்திகளை நம்மால் பார்க்க முடியுது. வைத்தியர் அர்ஜுனா கூட நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது, வளர்ச்சி கூட்டங்களில் பேசுகின்ற பொழுது, இந்த வாழ்வெட்டு கூட்டத்தை மையப்படுத்தியும் திருட்டு, கொலை, கொள்ளை, மது சார்ந்த விடயங்களில் மக்கள் சிக்கி தவிக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை பதிவிட்டு அதற்கான ஒரு கேள்விக்கணைகளை அவர் எழுப்பக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி பல அதிர்வான தகவல்களோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் திலீபன் தலாயினி அவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார் என்கின்ற செய்தி வந்த பொழுது, இது ஏதாவது ஒரு வாழ்வெட்டு அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த மரணத்தை ஏற்படுத்தி விட்டார்களா என்கின்ற சந்தேகங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்பு விசாரணை முடுக்கிவிட்ட பொழுது ஒரு அதிரடியான தகவல் வெளியே வந்தது. அது என்னவென்றால், அந்த அவர்களுடைய மருமகனும் மகளும் இணைந்துதான் அவர்களை அழித்திருக்கிறார்கள், அந்த தலாயினி அவர்களை அழித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகிறது. உடனடியாக இது சார்ந்த விசாரணையை காவல்துறை மிக தீவிரமாக எடுக்கின்ற பொழுது இந்த இரண்டு பேரையுமே கைது செய்வதற்கான களங்கள் எடுக்கப்படுகின்றது. அப்படி அவர்களை கைது செய்த பொழுது அவர்களை எப்படி காப்பாற்றுவது என்கின்ற களத்தோடு ஐயா சுமந்திரன் அவர்கள் அதற்கான நகர்வுகளை எடுத்திருக்காங்க. அவங்க எப்படி எடுத்தாங்கன்னா, அந்த மகள், அந்த இறந்து போன பெண்ணினுடைய மகள், அவளை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு அவங்க அதற்கான நகர்வை எடுத்திருக்காங்க. அதற்காக அந்த பெண்ணிடம் சொல்லியிருக்காங்க, நீ உன்னுடைய கணவர் கொடுத்த மிரட்டலின் காரணமாக நீ இந்த விருப்பம் இல்லாமல் இதற்கு உடந்தையாக இருந்தாய் என்பதை மட்டும் சொல்லி, நான் அரசுக்கு அப்ரூவல் ஆகிறேன், அரசு சாட்சியாக நான் மாறிடுறேன்னு சொல்லிடுறேன், இந்த வழக்கு வரச்சுமே உனக்கு அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக உன்னை அந்த கொலையிலிருந்து உன்னை அவங்க வெளியே எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த பெண்ணுக்கு முன்னெடுத்து வைத்து அதற்கான நகர்வுகளை ஸ்ரீதரன் அவங்க எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது. அது அவங்க அப்படி எடுத்தாங்களா, அதற்கான நகர்வுகள் எடுக்கப்பட்டதா அப்படிங்கிற விடயத்திற்கு எந்த தெளிவான ஒரு செய்தியும் இல்லை. ஆனால் ஊடகவியலாளர் ஹதி என்கின்றவர் ஒரு செய்தியை தன்னுடைய முகநூல் பக்கத்தில் அவர் வெளியிடுகின்றார். அந்த முகநூல் பக்கத்தில் இந்த கொலையை மையப்படுத்தி அவர் வெளியிட்டிருந்த அந்த செய்திகளில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல் எதாக இருந்தது என்றால், இந்த தவறு செய்த இந்த பெண்ணை, அந்த மகளை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீதரன் போன்ற சுமந்திரன் போன்றவர்கள் அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா, இவங்களெல்லாம் மனிதர்கள் தானா என்று ஒரு பெரும் எதிர்ப்பு கட்டுரையை அவர் பதிவு செய்கிறார். இந்த எதிர்ப்பு கட்டுரை பதிவானவுடன் மக்கள் சுமந்திரன் அவர்களுக்கு எதிரான ஒரு களத்தை எடுக்கிறாங்க. சுமந்திரன் அவர்களுக்கு இந்த செய்தி போது உடனே அவர் அதற்கான ஒரு மறுப்பை கொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் அவருக்கு வருது. அந்த சூழலின் அடிப்படையில் அவர் மறுப்பு தெரிவிக்கிறார். அவர் என்ன மறுப்பு தெரிவிக்கிறார்னா, இப்படி ஒரு சம்பவத்தில் நான் தலையிடவே இல்லை,
இந்த சம்பவம் அதாவது கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி ஒரு இடத்துல ஒரு மரணம் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதில் நான் எந்த விதமான அவங்களுக்கான ஒரு வழிகாட்டலோ அவங்கள காப்பாற்றணுங்கிற ஒரு நடவடிக்கையோ நான் எதுவும் எடுக்கலை. ஆனால் திட்டமிட்டு என் மீது இது போன்ற பொய் பிரச்சாரங்கள் எடுத்து வைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாகவே வந்துட்டு அவர் அதை விளக்கி சொல்லியிருக்கார். ஆனால் தொடர்ச்சியாக இந்த வழக்கை மையப்படுத்தி, இந்த வழக்கில் சொல்லக்கூடிய அந்த சாராம்சங்களை மையப்படுத்தி வெளிவருகின்ற பல செய்திகள் உண்மையிலே சுமந்திரன் அவர்கள் இதற்கு பின்னால் இருந்து இவர்கள் அனைவரையுமே காப்பாற்றக்கூடிய முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. மகளே எப்படி தனக்கு வாழ்வாக இருந்த ஒரு நபரை கொல்லக்கூடிய களத்தை எடுப்பார் என்கின்ற விடயங்கள் கேள்விகளாக இருக்கக்கூடிய அதே வேளையில் பல மர்மங்கள் இந்த விடயத்தை மையப்படுத்தி இருக்கிறது என்றும், எனவே இதற்கு ஒரு தெளிவான விசாரணை வைக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஊடகவியலாளர்கள் களத்தில் இறங்கி இதற்கு எதிர்ப்புகளை பதிவிட்டு இந்த வழக்கின் வீரியத்தை அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் மூலம் தற்பொழுது அறியக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கை மிக மிக சொற்பம்தான். இன்று நாம் இருக்கிறோம், வீராப்பா பேசுகிறோம், பல செய்திகளை எடுத்து வைக்கிறோம். ஆனால் நாளை நாம் இருப்போமா என்கின்ற விடயமே கேள்விக்கணைகள் தான். அதனால்தான் ஒரு தத்துவ ஞானி சொல்லுவார், நீ தூங்கும் பொழுது அது உனக்கு மரணத்திற்கான ஒத்திகை. நீ முழிச்சாதான் நீ நாளைக்கு உயிரோடு இருக்கியா அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். அப்படி இல்லைன்னா நீ மரணத்தை அடைந்து விட்டாய் என்பது அந்த தூக்கத்தோடையே முடிந்துவிடும். நீ முழித்தால் கடவுள் இன்னொரு நாளை உனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் நாம் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. யாரையும் நாம் எப்படி நம்புவது என்று தெரியாத ஒரு களத்தில்தான் இன்றைய உலகம் பயணித்து கொண்டு இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அண்ணனை தம்பி கொலை செய்வதும், தந்தையை மகன் கொலை செய்வதும், அதுபோல கணவனை மனைவி கொலை செய்வதும், இப்படி தொடர்ச்சியாக இந்த உலகம் வேறொரு கோணத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரணத்தின் பின்னணியில் கூட உறவுகள் தான் அந்த உயிரை பறித்திருக்கிறது என்கின்ற அந்த வலியும், அதற்கான நீதி வேண்டும் என்று அந்த உறவுகள் இல்லாதவர்கள் போராடக்கூடிய மனித நேயமும், இதில் எப்படியாவது தவறு செஞ்சவங்களை காப்பாற்றிடலாங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா சுமந்திரன் அவர்களுடைய நகர்வுகள் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இருக்கிறது என்கின்ற விடயமும் இந்த செய்தியில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருந்த காரணத்தினால்தான் இந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அதனை தொகுத்து உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக பல நல்ல தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி பல செய்திகளோடு நான் தினமும் உங்களை சந்திப்பேன். எனக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆதரவுக்கு நன்றி. இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுத்தாதான் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி நகர முடியும். என்றும் உங்களோடு இன்பா.